ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ஓனர்ஷிப் ரிவ்யூ. அண்ட் இந்த ஓனர் வந்துட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வண்டியை வாங்கியிருக்கிறாரு. ஸோ இந்த வண்டியை வந்து எப்படி இருக்குது அண்ட் இந்த 3 இயர்ஸில் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த 3 இயர்ஸில் இந்த வண்டி எத்தனை கிலோமீட்டர் ஓட்டிருக்கிறாரு, இந்த வண்டி எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே சுவாரஸ்யமாக நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ரொம்ப ரேராக தான் தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ கம்மியான எண்ணிக்கையில் தான் இருக்கும். அண்ட் அதில் இந்த ஓனர் ஒருத்தர். ஸோ நீங்கள் இந்த ஸ்கூட்டர் ஓன் பண்ணியிருந்தீங்க, இன்னும் வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அந்த ஸ்கூட்டர் ஓனர் யார், அந்த ஸ்கூட்டர் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். வெல்கம் டு ஆர்கே தி ஈமேன். ஸோ இப்போது அந்த ஸ்கூட்டர் யாருடையது, அந்த ஸ்கூட்டர் என்ன அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த ஸ்கூட்டரை பார்த்துடலாம். இந்த ஸ்கூட்டர் தான் ஆக்சுவலி என்னுடைய யூடியூப் சேனலுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக அமைஞ்சது. எனக்கு கிட்டத்தட்ட என்னுடைய யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கே இந்த ஸ்கூட்டர் தான் வந்து காரணமாக இருந்தது. ஸோ அந்த ஸ்கூட்டர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு பின்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பியூர் ஈவியோடைய இ-ட்ரான்ஸ். ஸோ இந்த ஸ்கூட்டர் தான் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு உதவியாக இருந்த ஃபர்ஸ்ட் ஸ்கூட்டர், என்னுடைய முதல் ஸ்கூட்டர். அந்த ஓனர் வேறு யாரும் கிடையாது, நான் தான். ஸோ இந்த ஸ்கூட்டரை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் என்னுடைய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். 3 வருஷமாக நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். 2020 டிசம்பர் 7 இந்த வண்டியை நான் வாங்கினேன் மதுரையில். அண்ட் 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஸோ 2024 இருக்கிறோம் நம்ம இப்போ. அண்ட் இதோடைய வாரண்டியும் முடிஞ்சு போச்சு. ஸோ வண்டியோட என்டையர் வாரண்டி அண்ட் பேட்டரியோட வாரண்டி 3 இயர்ஸ் வாரண்டி எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ இதோடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நான் ஏன் வாங்கினேன் அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். என்னென்னா, என்னுடைய சேனல் ஆரம்பிக்கும் போது இந்த ஸ்கூட்டர்னால தான் சேனலே ஆரம்பிச்சதுன்னே சொல்லலாம். ஏன்னா இனிஷியலாக கோவிட் லாக்டவுன்ஸில் நான் வந்துட்டு சில வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருந்தேன், ஒரு 10 வீடியோஸு. ஸோ அந்த 10 வீடியோஸுமே சரியாகவே போகலை. ஸோ ஒரு நாள் வந்து நம்ம அருணை சுந்தர் சாருடைய ஒரு வீடியோ நான் பார்த்தேன். ஸோ அதில் அவர் வந்து ஒரு பொண்ணுக்கு இந்த வண்டியை வந்து கிஃப்ட் பண்ணார். ஸோ அந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வண்டி எனக்கு வந்து பார்க்குறதுக்கு கிடச்சிது. சரி, இதை பற்றி சர்ச் பண்ணும்போது எனக்கு நிறைய வண்டி, இதே மாதிரியான வண்டிகள் வந்து வேறு வேறு பேரில் வேறு கண்ட்ரீஸில் இருக்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை வச்சு நான் ஃபஸ்ட்டு வீடியோ என்னுடைய, அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஜேர்னியில் ஃபஸ்ட்டு வீடியோவே நான் இதை வச்சு தான் போட்டிருப்பேன். 6 e-bikes and 1 design சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ எனக்கு கொஞ்சம் நல்லா போக ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் ஓகே, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பற்றி மக்களுக்கு பிடிச்சிருக்கு போல இருக்குது, நம்ம இந்த லைனில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் தொடர்ந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் போட ஆரம்பித்தேன். தென் அந்த டயத்தில் தான் மதுரையில் பியூர் ஈவி வந்து ஷோரூம் வந்து ஓப்பன் பண்ணுறத பேப்பரில் பார்த்தேன். சரி, அங்கே போய்ட்டு அரேஞ்ச் கேட்டுட்டு எனக்கு இந்த வண்டி வேணும் அப்படின்னு சொல்லி முதல்ல எனக்கு நான் ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட கேட்டேன். சார், இப்போ நாங்கள் வந்துட்டு சிகே மோட்டார்ஸோட டைப்பில் இருக்கிறோம், இப்போதைக்கு நான் ஷோரூம் இன்னும் ஓப்பன் ஆகலை, நீங்கள் வந்து புக் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஒரு 5000 ருபீஸ் கொடுத்து இதை வந்து புக் பண்ணிட்டேன். நான் தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் ஆஃப் மதுரை பியூர் ஈவி ஷோரூமு. இப்போ இருக்கிற ஷோரூம் இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த ஷோரூமு. அவங்களோட புக் பண்ணியாச்சு. அண்டு ஆகஸ்ட்லேயே என்னவோ வந்து இந்த ஷோரூம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு வெயிட் பண்ணுறேன். அது வந்து டிசம்பர் 2020 வரைக்கும் போயிடுச்சு. 7th டிசம்பரில் இந்த வண்டியை நான் வந்து டெலிவரி எடுக்கிறேன். ஸோ டெலிவரி எடுத்துகிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபஸ்ட்டு ஒரு ரிவ்யூ போட்டிருப்பேன் இந்த வண்டியை பற்றி. அதுவும் உங்களுக்கு ஐ பட்டனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ இந்த வண்டி வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஏன்னா பெடல் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒன்று. அண்ட் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெடல் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் ஆகும். அண்ட் நீங்கள் ரோட்டில் போகும்போது உங்களை கேட்காதவங்களே இருக்க மாட்டாங்க, தொடர்ந்து கேட்டே இருப்பாங்க, இது என்ன வண்டி, சைக்கிளா பைக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருப்பாங்க. ஆனால் மெயினாக இந்த வண்டி நான் வாங்கினதோட பர்பஸ் என்னன்னா, இதில் ஒருத்தர் தான் உட்காந்து ஓட்ட முடியும். ஏன்னா இது வந்து 100 kg வந்து வெயிட் தாங்கும். ஒரு ஆள் தான் உட்காந்து ஓட்ட முடியும். 100க்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டி ஓடாது. ஸோ கோவிட் டயத்தில் குவாரண்டைன் அண்ட் சோஷியல் டிஸ்டன்சிங்லாம் இருக்கிறதுனால ஆஃபீஸ் போகும்போது இந்த ஒரு சிங்கிள் ஆளாக உட்காந்து போட்டணும், யாரும் வந்துட்டு என்னை ட்ராப் பண்ணுங்கன்னு கேட்கக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த வண்டியை நான் வாங்கினேன்னு வச்சுக்கங்களேன். 52,000 ருபீஸ் இந்த வண்டியோடைய விலை நான் வாங்கும்போது. அண்ட் வாங்கி ரொம்பவே நல்லா ஓட்டிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ரோட்டில் எல்லாருமே கேட்பாங்க. எனக்கு இந்த 3 இயர்ஸில் பெருசாக மேஜராக எந்த இஷ்யூஸும் இந்த வண்டியில் வந்ததில்லை. ஒரு தடவை வண்டியில் போகும்போது 2021 அப்படின்னு நினைக்கிறேன், போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் வந்து போகும்போது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் வந்து எனக்கு ஆச்சு. ஸோ அந்த ஆக்சிடெண்ட்டில் இந்த வண்டியில் இருக்கிற முக்கியமான ஒரு பார்ட் வந்து போயிருச்சா இல்லை அதனால ப்ராப்ளம் வந்துச்சாங்கிறது தெரியல. ஸோ எனக்கு ஸ்பார்க் வர ஆரம்பிச்சிருச்சு பேட்டரியை வந்து உள்ளே கனெக்ட் பண்ணும்போது. சரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியில் போய் கேட்கலாம் சொல்லிட்டு போய் கேட்டேன். ஸோ அதில் வந்து இது போயிருச்சு அப்படின்னாங்க. பட் இது என்ன அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி, நான் இந்த கம்பெனியை வந்து இந்த வண்டி வந்து ஒரு
ஷோரூம்லேருந்து வாங்கினேன் சொன்னேன் இல்லையா, இந்த ஷோரூம் நான் வாங்கி ஒரு 3 மாதத்துலேயே ஷோரூம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவங்களால நடத்த முடியல. என்ன வண்டி வாங்கி 3 மாதத்துலேயே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, போச்சா அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் போக ஆரம்பிச்சது. திருப்பி இன்னொரு கம்பெனி இப்போ மதுரையில் அந்த நிறுவனம் தான் இப்போ வந்து இந்த பியூரிவி வந்து சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஷோரூம் வந்து வந்தது. ஸோ அவங்கள்ட்ட போயிட்டு தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன். ஸோ என்னுடைய வண்டியில் போனது என்னதுன்னா, ஸோ இதுதான் போச்சு. ஸோ இது என்னது அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கும். ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது இல்லாமல் உங்களுடைய வண்டியில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரன் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து கண்ட்ரோலர். ஸோ இந்த கண்ட்ரோலர் வந்துட்டு உங்களுக்கு பேட்டரிக்கும் உங்களுடைய மோட்டருக்கும் கனெக்ட் பண்ணி உங்கள் வண்டியை ரன் பண்ண வைக்கிறது இந்த கண்ட்ரோலர் தான். ஸோ இந்த கண்ட்ரோலர் போயிடுச்சு, அந்த கண்ட்ரோலரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு தான் அவங்க எனக்கு வந்து சொன்னாங்க. ஸோ இந்த கண்ட்ரோலர் போயிடுச்சு, இதை மாற்றணும் சொன்னாங்க. சரி எத்தனை நாள் ஆகும்னா வித்தின் வீக் மாற்றி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ் வந்து ஷோரூமில் தான் இருந்தது. 15 டேஸ் கழிச்சு இதை வந்து எனக்கு மாற்றி கொடுத்தாங்க. ஸோ 3500 ருபீஸ் ஆகும்னு சொன்னாங்க. ஏன்னா அப்போ என்னுடைய வாரண்ட்டி வந்து பேட்டரிக்கு மட்டும் தான் 3 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது. இதுக்கெல்லாம் 1 இயர் தானே வாரண்ட்டி. 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு அப்படிங்கிறனால இதுக்கு வாரண்டியில் வராது. 3500 ருபீஸ் ஆகும்னாங்க. தென் வாட்டர் வாஷ் எல்லாம் சேர்த்து ஒரு அது எல்லாமே அது ப்ரைஸே போடாமல் 3500 எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. பட் இதில் என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னா, இதுக்கு பில்லு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பட் நான் வந்துட்டு அவங்கள கேட்குறது என்னென்னா, நான் இதை வந்து பர்ச்சேஸ் தான் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட. ஸோ இது பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கு வந்து இது பில்லு நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தாகணும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை பில்லே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்மியாக அந்த மளிகை கடையில் கொடுப்பாங்களே அந்த மாதிரி ஒரு பில்லு கொடுத்தாங்க. தென் இதுக்கு வாரண்டி உண்டான்னு கேட்டேன். ஸோ வந்து ஃபஸ்ட் இயர் வண்டியோட வரத்துக்கு மட்டும் தான் வாரண்டி உண்டு, இது நீங்கள் தனியாக வாங்கினீங்கன்னா வாரண்டி கிடையாது அப்படின்னாங்க. இதுவும் வந்துட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கும்போது இதுக்கும் ஒரு வாரண்டி நீங்கள் கொடுக்கணும்ல, மேனுஃபேக்சர் வாரண்டி இருக்கும்ல அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லைன்னு சாதிச்சிட்டாங்க. சரி அப்புறம் நான் நேராக வந்துட்டு ஒரு மெயில் வந்து பியூரிவியோடைய சிஇஓக்கே அனுப்பிச்சேன் நான். ஸோ பியூரிவி சிஇஓக்கு நான் மெயில் அனுப்பிச்சதுக்கப்புறம் எனக்கு அங்கேருந்து கால் பண்ணாங்க. அவங்கள்ட்ட அந்த விஷயத்த சொன்னேன். தென் உங்களுக்கு நான் பில் ப்ரொவைட் பண்ணுறேன் அண்ட் வாரண்டியும் ப்ரொவைட் பண்ணுறேன், நீங்கள் போய் வாங்கிக்கங்க அப்படி சொன்னாங்க. தென் அதுக்கப்புறம் இந்த ஷோரூமுக்கு போனேன். போயிட்டு அவங்கள்ட்ட அந்த வாரண்ட்டி ப்ளஸ் அந்த பில்லையுமே நான் வாங்கினேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் கேட்டிங்கன்னா மட்டும்தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் கேட்காம அவங்க சொல்கிறத அப்படியே கேட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்காது. அண்டு இது ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறது எனக்கு டவுட் இருக்குது. ஏன் மாற்றினாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மேபி ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறது தெரியல. பட் அதை தாண்டி இந்த வண்டியில் வேறு எந்த ப்ராப்ளமும் இந்த 3 இயர்ஸில் எனக்கு வந்ததில்லை. மெயினாக நான் சொல்லணும் அப்படின்னா இந்த வண்டியோட வீல் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எனக்கு வந்து 3 வருஷத்தில் ப்ராப்ளம் வந்ததே கிடையாது. கிட்டத்தட்ட இந்த வண்டியை நான் வந்து ஒரு 2159 கிலோமீட்டர் அவ்வளோதான் ஓட்டியிருப்போம். ஏன்னா ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த வண்டியை வந்து என் ஒய்ஃப் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸ்கூல் போயிட்டு வரதுக்கு. இது வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லாம் நம்ம ஓட்ட முடியாது. மேக்ஸிமம் இது நான் ரேஞ்ச் டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 60 கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் டெஸ்ட் கொடுத்தது. அண்டு 70 கிட்ட சொன்னாங்க. பட் 60 ஓகே ஃபைன். இது நான் சார்ஜ் போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு 2 டைம்ஸ் அல்லது 3 டைம்ஸ் அதிகபட்சமாக அவ்வளோதான் வந்து சார்ஜ் போடுவோம். அதுக்கு மேலே இதை சார்ஜ் போட மாட்டோம். அண்ட் மினிமம் வந்து இதில் வந்துட்டு 1.75 கிலோவாட் பேட்டரி தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பெரிய பேட்டரி ஒன்றும் கிடையாது. அப்படியே நீங்கள் ரிமூவ் பண்ணி இந்த பேட்டரியை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு அதையும் காட்டுறேன். பட் இப்போ மார்க்கெட்டில் இந்த வண்டி இல்லை. ஸோ இந்த இடத்துல போட்டிங்கன்னா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து இந்த வண்டியுடைய பேட்ரி. ஸோ இந்த பேட்டரி ஈஸியாக நீங்கள் கேரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸில் ஈஸியாக நீங்கள் வந்து சார்ஜ் போட முடியும். திருப்பி அப்படியே ஹோல்டு பண்ணிவிட்டு அவ்வளோதான், கனெக்ட் பண்ணி விட்டாச்சு. ஸோ சார்ஜ் போட்டுக்கலாம். அண்ட் ரொம்ப சௌரியமான ஒரு வண்டி. இப்போ என் ஒய்ஃப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து ஃப்ரண்ட்டில் வந்து என் பையனையும் பேக்கில் என் பொண்ணையும் வச்சுட்டு போவாங்க. ஸோ பெடல் பண்ணி ஓட்டுறதுக்கு வண்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்டு இதில் கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மக்காட்லலாம் சின்ன சின்ன சவுண்ட்ஸ் வரும். இந்த ஜாயின்ஸில் சின்ன சின்ன சவுண்ட்ஸ் வந்திருக்கு. அண்டு நம்மளுடைய இந்த வீலில் வந்துட்டு கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த செயின் வந்து ரஸ்ட் ஆகிருக்கு. அண்டு நிறைய போல்ட் நட்டுலாம் வந்து ரஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதெல்லாமே கொஞ்சம் வந்து துருப்பிடிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் தான் இந்த 3 இயர்ஸில் இருக்குது. ஏன்னா மெயின் ரீசன் க்ளோஸ்ட் பார்க்கிங் இங்கே கிடையாது, ஓப்பன் பார்க்கிங்கில் வச்சுருக்கிறேன். இந்த வண்டியை நான் யூஸ் பண்ணதுனால எனக்கு வந்து லாபம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெட்ரோல் வந்து கிட்டத்தட்ட போடலை. ஏன்னா நான் அது ஒரு பெட்ரோல் பைக் வச்சுருந்தேன். ஸோ ஒரு 2 டேஸுக்கு ஒரு 100 ரூபா வந்துட்டு பெட்ரோல் போடுற மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட்டு 3 இயர்ஸில் சுத்தமாகவே பெட்ரோல் போடல. ஸோ நம்ம பெட்ரோல் காஸ்ட்லாம் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இந்த வண்டியோட ப்ரைஸ் நான் ஆல்ரெடி இந்த 3 இயர்ஸில் எடுத்திருப்பேன். பட் இந்த மாதிரியான லோ ஸ்பீட் ஸ்கூட்டர்ஸ் அண்ட்
ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாத ஸ்கூட்டர்ஸை வாங்குறது லாபமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, இதெல்லாம் லோ ஸ்பீடு ஸ்கூட்டர்ஸு நான் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை தான். பட் இதுக்கு வந்து லைசன்ஸ் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. பட் இதோட ஸ்பீடு எவ்வளோ இருக்கணும் ஆஸ் பர் லான்னு பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் இருக்கணும். பட் இந்த வண்டியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கூடுதலாக தான் போகுது. இன்றைக்கி மார்க்கெட்டில் வரக்கூடிய எல்லா நான் ரெஜிஸ்ட்ரேஷன் எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் 25 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கணும். பட் ஈவன் அது ஸ்பீடோமீட்டரில் 25 காமிச்சாலும் நீங்கள் உங்கள் மொபைலில் செக் பண்ணிங்கன்னா சிலப்போ அது வந்து 35 அல்லது 40 வரைக்கும் இருக்குது. இந்த வயலேஷன் வந்து ரொம்ப தப்பு. என்ன ரீசெண்டாக கேரளாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ரெஜிஸ்ட்ரேஷன் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை வந்து ஸ்விக்கி சொமேட்டோ மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து போலீஸ் செக் பண்ணி இது வந்து ஸ்பீட் நார்ம்ஸில் தப்பாக இருக்குன்னு ஃபைன் பண்ணி வண்டியை சீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லோ ஸ்பீட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் போகிறீங்கன்னா வித்தின் நார்ம்ஸ்குள்ளே அந்த வண்டி இருந்தால் வாங்குங்க. அண்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சர்வீஸ் நல்லா இருந்து பேட்டரியில் எந்த ப்ராப்ளமும் வரல அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்கூட்டர்ஸை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். எனக்கு பேட்டரியில் பெருசாக வரல, 3 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு, ப்ராப்ளமே வரல. நம்ம சார்ஜிங் போடும்போதும் அதை கவனமாக சார்ஜிங் போட்டோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வராது. ஸோ பெட்டர் வந்து உங்களோட பட்ஜெட் வந்து கன்ஸ்டன்ட் ஒரு 50,000 ரூபாய்க்குள்ளே தான் இருக்குது, எனக்கு அதுக்கு மேலே என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியான நான் ரெஜிஸ்ட்ரேஷன் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸுக்கு போகலாம். அண்ட் போகும்போது அந்த கம்பெனி எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். எங்கள் அப்பாவுக்கு கூட நான் வந்து பென்லிங் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து ஒரு ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்துருந்தேன். இப்போ அந்த கம்பெனி வாஸ் க்ளோஸ்டு இன் திருநெல்வேலி. ஸோ இது மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா நமக்கு சர்வீஸே கிடைக்காது. அண்டு இதை சர்வீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும் ஆள் இல்லை. ஸோ உங்களுடைய நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய அந்த கம்பெனி வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் லாங் ஸ்டாண்டிங் நிற்கிறாங்களா, அவங்க ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக இருக்கிறாங்களா, உங்களுக்கு பிஸ்னஸ் போகுதா, இதெல்லாம் கூட நீங்கள் பார்த்துட்டு தான் இந்த மாதிரிலாம் வண்டியெல்லாம் வாங்க முடியும். நார்மலி இதெல்லாம் பார்த்துட்டு நான் வண்டி வாங்க முடியுமான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக வாங்க முடியாது தான். பட் ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா வாங்கலாம். பட் எனிகா இந்த மாதிரி வண்டி பெரிய வண்டி 1.5 லட்ச ரூபா கொடுத்து வாங்குற வண்டியிலே நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. இந்த மாதிரி வண்டியில் மெயினாக அது ஓடுற வரைக்கும் ஓடும், இல்லைன்னா நின்றுச்சா நீங்கள் தூக்கி போட்டு வேறு தாங்க வாங்கணும். அது சர்வீஸ் பண்ணிடலாம், நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இது என்னடா நீ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது ஒன்றுமே கிடையாது. இந்த வண்டியை கவர் பண்ணி மூடி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கிடைக்குது. கொஞ்சம் ஸ்டக் ஆயிடுச்சு, வெயிலே இருக்குல்ல. ஸோ இது வந்து கவரு. ஸோ இதுக்குள்ளே கவர் இருக்குது. இதை நீங்கள் அப்படியே ரிமூவ் பண்ணி வண்டியை கவர் பண்ணி வச்சிடலாம். திருப்பி தேவையில்லாத போது இங்கே ஒரு ரொட்டேஷன் பைப் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை அப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா அந்த கவர் உள்ளே போயிடும். ஸோ நான் யூஸே பண்ணதுனால அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஆன்லைனில் கிடைக்குதுங்க, நீங்கள் வாங்கி வைக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த வண்டி. ஸோ லோ ஸ்பீட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, பட் நல்ல பிராண்டாக பார்த்து வாங்குங்க. இருக்கிற எல்லா பிராண்டுமே லோ ஸ்பீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனாலேருந்து இம்போர்ட்டட் பிராண்ட்ஸ் தான் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ அதில் பெட்டர் யார் சர்வீஸ் கொடுக்குறா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு வாங்குங்க. உங்கள் பட்ஜெட் 50,000 ரூபாய்க்குள்ளே இருந்ததுன்னா. இல்லை நான் கொஞ்சம் அஃபோர்டபுளாக எனக்கு இன்னும் ஒரு 4-5 வருஷம் இந்த வண்டி எனக்கு வர்ற மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து ஒரு நல்ல பிராண்டாக பார்த்து ஒரு 1 லேக்குக்கு மேலே உள்ள ஸ்கூட்டர்ஸ் ஏதாவது வாங்கி யூஸ் பண்ணுங்கள். எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் உங்களுடைய கிலோமீட்டர் பெர் டேக்கு 20 கிலோமீட்டர்ஸுக்கு கீழே நீங்கள் ஓட்டுறீங்கன்னா தயவுசெய்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பக்கம் வராதிங்க. அண்ட் பெட்ரோல் ஸ்கூட்டர்ஸ் போயிடுங்க. 20க்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பெர் டே அப்படின்னா தாராளமாக எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கலாம். அண்ட் இப்போ ரீசெண்டாக கேரளாவில் கூட வீடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹப்பு வந்து உடஞ்சி வெளியில் வந்திருக்கு. பெரிய கம்பெனியே வந்து குவாலிட்டிலெஸ்ஸாக வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்குறாங்க. பட் இந்த மாதிரியான சில சின்ன கம்பெனிஸ் அண்ட் லோ ஸ்பீட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் சிலப்போ குவாலிட்டியாக உங்களுக்கு கிடைக்கலாம். கிடச்சிதுன்னா இட்ஸ் யுவர் லக். ஸோ இந்த பைக்கில் டெய்லி ட்ராவல் பண்ணக்கூடிய 2 இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸில் நம்ம ஒப்பீனியன் கேட்கலாம். ஸோ அந்த 2 இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் இதோ இவங்க தான். ரொம்ப சோகமாக உட்காந்துருக்குறாங்க இல்லையா? ஸோ இவங்க தான் அந்த 2 இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ். ஹாய், வாங்கிக்கோ. ஸோ எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. ஸோ இவ தான் வந்துட்டு என்னுடைய டாட்டர் சுஜா. அண்ட் இவனை வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சஞ்சீவ். ஓகே. ஸோ இப்போது நீங்கள் 2 பேரும் இந்த பைக்கில் வந்து டெய்லி வந்து ட்ராவல் பண்ணுறீங்க. அம்மா கூட தான் அதிகமாக ட்ராவல் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ இந்த பைக் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஸோ இந்த பைக்கில் என்ன பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல? சீட்டில் வர சவுண்டா? சீட்டில் என்ன சவுண்ட் வருது? சீட்டில் கீக்கின்னு சவுண்ட் வருதா? சீட்டில் ஏன் கீ சவுண்ட் வரும்? யாரு உன் வெயிட்ட தாங்க மாட்டேங்குதா? இந்த ஸ்கூட்டரா? அதாவது நீ, அம்மா, அப்புறம் சுஜா அக்கா 3 பேரை வெயிட்டு தாங்க மாட்டேங்குது இந்த ஸ்கூட்டர் இல்லையா? ஸோ பெடல் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீ பெருசானா இது பெடல் பண்ணி சைக்கிள் மாதிரி ஓட்டலாம், அதனால தான் உனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்படி தானே?
ஸோ இந்த வண்டி இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னோட ஒய்ஃப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ரோட்டில் போகும்போது அவங்கள்ட்ட வந்து இது என்ன வண்டி, எங்கே வாங்குனீங்க அப்படின்னு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் ப்ரெசென்ட்லி இந்த வண்டி மார்க்கெட்டில் இல்லை, பியூரிவிலேயே இது வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதில் இன்னும் கொஞ்சம் கூட சில அப்கிரேட்ஸ் கொண்டு வந்துட்டு, ஏன்னா இந்த பெடலிங் ஆப்ஷன் வந்துட்டு ரொம்பவே எல்லாருமே லைக் பண்ணுறாங்க. லோ ஸ்பீடாக இருக்குது. நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, உங்கள் பசங்களுக்கு வந்து வண்டி வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரியான பெடலிங் ஆப்ஷன் இருக்கிற ஸ்கூட்டர்ஸ் வந்து வாங்கி கொடுக்கலாம். அதிக ஸ்பீடும் போக முடியாது, பெடல் பண்ணிட்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து ஏன் இந்த மாதிரி வண்டி நிப்பாட்டினாங்கன்னா டிமாண்டு இல்லாதது தான் காரணம். பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இப்போ வந்து இந்த வண்டியை வந்து லைக் பண்ணுறாங்க மக்கள். பட் கம்பெனி வந்து இதை வந்து ரீப்ரொடக்ஷனுக்கு கொண்டு வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைலுக்கு இந்த மாதிரியான ஸ்கூட்டர்ஸை கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து என்னுடைய ஒரு சஜஷன், அதாவது எங்கள் வீட்டிலேருந்து சொன்ன சஜஷன். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை மீட் பண்ணுறேன். கீப் வாட்சிங் ஆர்கே தி மேன். சப்ஸ்கிரைப் ஆர்கே தி மேன்.